நம்மை உண்டாக்கின தேவனுக்கு கண்கள் உண்டா, காது உண்டா என்று கேட்கக்கூடிய பல மனிதர்கள் உண்டு. ஒருவேளை அவர்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படி பேசலாம். ஆனால் ஜீவாதிபதி நமக்கு சொல்லுகிற காரியத்தை கேட்போமா? சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. என் கண்பானவர்களே, தேவாதி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய கண்ணீர் நிறைந்த, பாரம் நிறைந்த, மனதில் சுமையோடு கூட நீங்கள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கேட்டார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் கூக்குரலிட்டார்களாம், கண்டும் காணாதபடி இருந்தார் என்று தான் வேதம் சொல்லுங்க. எதுக்காகனா, மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை, அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பதுக்கு அடையாளமாய் அவர்களை சிற்றிக்கிறார். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் சில ஜபங்கள் கேளாதபடி அல்லது சில காரியங்களை இன்னும் பார்க்க முடியாதபடி நீங்கள் இருக்க காரணம், ஆண்டவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல, ஒதுக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்வில் இன்னும் நம்பிக்கையை, விசுவாசத்தை நாம் மெருகூட்டுகிறார். அதாவது இன்னும் நமக்குள்ளாக அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய கண்ணீரை அவர் காண்கின்றார், நம்முடைய கதறலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை செய்வாராக. நம்பிக்கையோடு காணப்படுங்க. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, ஜெபிக்க வைக்கிற நீரப்பா, மன்றாட வைக்கிற நீர் பாரும். ஓயா துயரத்தினால், கவலை துக்கத்தினால் புலம்பி தழுகிற ஜனங்களை பாரும். இப்பொழுதும் கூட கண்ணை உண்டாக்கின ஒரு இருக்கிறார், அவர்தான் இயேசு என்பதை மக்கள் அறியவும், காதை உண்டாக்கின ஒரு இருக்கிறார், நிச்சயமாய் செவி கொடுக்கிற தேவன் என்பதையும் கர்த்தாவே உம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள, ருசி பார்க்க அருள் புரியும். தடைப்பட்ட எல்லா ஜபங்களையும் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தீரே உமக்கு நன்றி. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியை காட் பிளஸ் யூ. இந்த மாதம் முழுக்க ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.